ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2 நாள் முன்னாடி பென்சில்வேனியாவில் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை ஒருத்தன் சுட்டதும் அந்த துப்பாக்கி சூட்டிலிருந்து அவர் உயிர் பிழைச்சதும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ட்ரம்ப் உயிர் பிழைச்சதுக்கு காரணம் பூரி ஜெகநாதர் தான் ஒரு பேச்சு நியூஸ் சேனல்லையும் சோஷியல் மீடியாவிலையும் பரவிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இங்கே ஒரிசாவில் இருக்கிற பூரி ஜெகநாதருக்கும் அமெரிக்காவில் இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் என்ன சம்பந்தம்? இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும்னா 48 வருஷங்களுக்கு பின்னாடி போகணும். வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 48 வருஷங்களுக்கு முன்னாடி 1976 நடந்த சம்பவம் தான் அது. ஒரிசாவில் இருக்கிற பூரி ஜெகநாதர் கோயிலில் வருஷம் தேரோட்டம் நடக்கும். அதே மாதிரி அமெரிக்காவிலையும் தேரோட்டத்தை நடத்தணும்னு அங்கே இருக்கிற இந்துக்கள் ஆசைப்படுறாங்க. அங்கே தேரோட்டம் நடத்துறதுக்காக அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் பர்மிஷன் கொடுக்கல. தொடர்ந்து இதே கோரிக்கையை அங்கே இருக்கிற மக்கள் வலியுறுத்தினதுனால அந்த நாட்டு அரசாங்கம் ஒரு வழியாக அனுமதி கொடுக்குறாங்க. நீங்களே இடத்த தேர்வு செஞ்சு அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஜெகநாதர் தேரோட்டத்தை நடத்திக்கணும்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அமெரிக்க அரசாங்கம் தேரோட்டத்துக்கு அனுமதி கொடுத்ததால அங்கே இருக்கிற இந்து மக்கள் தேரோட்டம் நடத்துறதுக்கான இடத்த தேர்வு செய்கிற வேலையில் இறங்குறாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு சிக்கல் ஆரம்பமாகுது. அங்கே இருக்கிற பெரிய முதலாளிகளும் பிஸ்னஸ் மேன்களும் அவங்க இடத்துல தேரோட்டம் நடத்த அனுமதி மறுக்கிறாங்க. யாரும் சரியான ஒத்துழைப்பும் கொடுக்கல. ஊராக சுற்றி கடைசியாக பென்சில்வேனியாவில் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல தான் 48 வருஷங்களுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு யங் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சொந்தமான ஒரு ரயில் யார்டு பகுதியும் இருக்குது. அந்த இடத்துல தேரோட்டம் நடத்துறதுக்காக டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்க முடிவு செய்கிறாங்க அங்கே இருக்கிற இந்து மக்கள். இது விஷயமா டொனால்ட் ட்ரம்ப்பை அவங்க சந்திக்க போகும்போது அவர் கீழே வேலை செய்கிறவங்களும் அவர் கூட இருக்கிறவங்களும் அவங்கள சந்திக்க விடலை. நிச்சயமா இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒத்துக்க மாட்டாரு. அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, எந்த ஆதாயமும் இல்லாமல் எந்த காரியத்தையும் அவர் செய்ய மாட்டாருன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எப்படியும் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திச்சே ஆகணும்னு அவங்க நேரடியாக போய் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்கிறாங்க. ஆச்சரியம் என்னன்னா டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கல. அவருடைய இடத்துல தேரோட்டம் நடத்துறதுக்கு சந்தோஷமாக அனுமதி கொடுக்குறாரு. இப்போ பிரசன்டேக்கு வருவோம். ட்ரம்ப் எந்த இடத்துல தேரோட்டம் நடத்த அனுமதி கொடுத்தாரோ அதே இடத்துல தான் துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்து அதிலிருந்து தப்பி இருக்கிறாரு. டொனால்ட் ட்ரம்ப் உயிரை காப்பாற்றினது பூரி ஜெகநாதர் தான் ஒரு சிலர் அடித்து சொல்கிறாங்க. கோஇன்சிடென்ட்டாக இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. டொனால்டு சுடப்பட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரிசா பூரி ஜெகநாதர் கோயிலில் பொக்கிஷ அறையில் ஒரு சிறப்பு பூஜையும் நடந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரம்ப் உயிர் பிழைச்சது தற்செயலான செயலா இல்லை பூரி ஜெகநாதர் அவருடைய உயிரை காப்பாற்றினாரா? இதை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.